வணக்கம் மக்களே. ஒரு 5 நாள் கேரளா நல்லா ஊர் சுற்றணும் நம்மளோட யூடியூப் ஃப்ரெண்ட்ஸோட. ஒரு அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதை தான் நம்ம இந்த கேரளா சீரீஸில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து வர வீடியோவில். ஸோ அதிலிருந்து சின்னதாக உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் மட்டும் இப்போது. வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:38 ஆகுது. ஸோ டுடே அஃபிஷியலி அவர் ரைட் ஸ்டார்ட்ஸ். டுடே இல்லை, இப்போதைக்கு நம்ம ரைட் ஸ்டார்ட் ஆகுது. எங்கே போகிறோம் என்ன போகிறோம் அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் போகிற வழியில் சொல்கிறேன். அதுக்குள்ளே யாரோ கால் பண்ணுறாங்களே. சொல்லுங்க தலைவா. வந்துக்கிட்டே இருக்கேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க? டோல்கேட் வந்துட்டீங்களா? கள்ளக்குறிச்சி டோல்கேட்டா? ஐயோ வந்துட்டேன். ஒரு 5 minutes எனக்கு வந்துக்கிட்டே இருக்கேன். கைஸ், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் கொலாபரேட் பண்ணுறோம். நம்ம கூட கொலாப் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுரேஷ் பிரதர். ரோடு வாரியர்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும். நீங்கள் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. ஸ்பிட்டி ரைட்லாம் போயிட்டு செம ஃபேமஸ் ஆனார் நம்ம தமிழ் யூடியூபர் மோட்டோ விளாக் கம்யூனிட்டியில். அவர் கூட தான் இன்றைக்கி போகிறோம். நல்ல ஒரு ரேப்போ இருக்குது எங்கள் 2 பேருக்குள்ள இது வரைக்கும். ட்ரிப்பு போயிட்டதுக்கப்புறம் எப்படின்னு சொல்கிறேன். ஹோப்ஃபுல்லி எல்லாம் நல்லாதாக தான் நடக்கும். பட் பேசுவோம் அப்பப்போ. நல்லா தான் இருக்குது எங்கள் 2 பேருக்குள்ள அந்த ஒரு கம்யூனிகேஷனும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் நல்லா இருக்குது. ஸோ அதனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க போய் பார்ப்போம். ஆக்சுவலி கொலாப் நம்ம பண்ணலாம். பட் எப்பயுமே நமக்கு ஈக்குவலாக இந்த சென்ஸ் லைக் அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த ஒரு ரீச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்ககிட்ட பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம போயிட்டு ஒரு 50K சப்ஸ்கிரைபர் 1 lakh சப்ஸ்கிரைபர் போயிட்டு நம்ம கொலாப் பண்ணலாம்னு பார்த்தா கேட்டாலே சிரிப்பாங்க, இல்லை ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபெல்லோ யூடியூபர்ஸ் அந்த மாதிரி அவங்கக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். ஹோப்ஃபுல்லி இந்த கொலாபரேட் நல்லபடியாக முடிஞ்சு ஒரு நல்ல ஒரு ரீச் கிடைக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அவர் ஆல்ரெடி வந்துட்டார், கள்ளக்குறிச்சி டோல்கேட்டில் இருக்கார். அண்ட் ஐ நீட் பெட்ரோல் வர போடணும். நான் பெட்ரோல் போட்டு அவருக்கு போய் பார்த்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன், கண்டினியூ பண்ணுறேன். வாங்க போகலாம் அப்படியே. ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டாச்சு. ட்ரிப்பு மட்டும் கொஞ்சம் ரீசெட் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா எல்லாமே 000 ட்ரிப்பு முடிச்சுட்டு பார்க்கலாம் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்ட்டு. அண்ட் தென் ஃபுல் டேங்க் போட்டோம் கைஸ். இங்கேருந்து ஒரு 1-2 கிலோமீட்டர் தான் இந்த இதுக்கு நம்ம டோல்கேட்டுக்கு. நம்ம சுரேஷ் பிரதர் அங்கே தான் வெயிட் பண்ணிருக்கார், ரோடு வாரியர். அவர் போய் மீட் பண்ணோம். பாவம், அவர் ரொம்ப லேட்டாக ஆக்சுவலி காலையில் கிளம்ப வேண்டியது, சில பல பிரச்சனைகளால் லேட் ஆகிடுச்சு. அண்ட் தென் இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. ஆக்சுவலி நாங்கள் பிளான் பண்ணது நைட்டு 10 o'clock பொள்ளாச்சி போய் ரீச் பண்ணலான்னுட்டு. பட் தென் இப்போ ஆல்ரெடி 6 ஆயிடுச்சு. ஸோ எப்படின்னு தெரியல எப்படி போக போகிறோன்ட்டு. இங்கேருந்து இன்னும் ஒரு 6 hours காமிக்குது பொள்ளாச்சிக்கு. பரவாயில்ல, ட்ரை பண்ணுவோம். வாங்க போவோம். இதெல்லாம் என்ன இருக்குது, ரைடர் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம். ஆமாம், நானும் இப்போ ஒரு ரைடர் ஆகிட்டேன். I am a rider. வண்டி எடுத்து 2 வாரத்தில் 3வது ட்ரிப்பு கைஸ். 2 வாரம் கூட நான் 2வது வாரம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. 3வது ட்ரிப்பு. 2 ஒரு 500 ட்ரிப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு லாங் ஸ்ட்ரெச். ஃபஸ்ட்டு லாங் ட்ரிப்பு இன் மை நியூ பைக். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் லாங் ட்ரிப் எனக்குன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி எல்லாம் ஃபுல்லாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்களோட பைக்கில் உட்காந்துக்கிட்டு பின்னாடி உட்காந்துட்டு நான் அப்பப்போ ஓட்டிக்கிட்டு அந்த மாதிரி இருந்தது. இப்போ நான் ஃபுல் பைக் நான் ஓட்டுற மாதிரி இருக்க போகுது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரியலி ஃபுல்லி பம்ப்ட் அப் கைஸ். ஹோப்ஃபுல்லி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக ட்ரிப்பு முடிச்சுட்டு வரணும்னு வேண்டிக்குவோம். எல்லாம் அவன் செயல். வாங்க போவோம். ஸோ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா மணி 6:30 ஆயிடுச்சு. நம்ம சுரேஷ் பிரதர் வந்துட்டாரு, ஜாயின் பண்ணிட்டாரு. அங்கே எங்களால் வீடியோ எடுக்க முடியல. அவர் இப்போ ஒரு சின்ன பிரச்சனையில் இருக்காரு. ஸோ அதனால தான் கொஞ்சம் நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதனால வீடியோ எடுக்க விட்டுட்டோம். நைட் ஆயிடுச்சு. ஸோ முன்னாடி போயிட்டு இருக்காரு. அவர் தான் நம்ம சுரேஷ் பிரதர். ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு, லாங் ட்ரிப்பு, அதுவும் கேரளாவில் நம்ம பைக்கில், அதர் ஸ்டேட்டுக்கு நம்ம பைக்கில் போகிறோம். நைட் ஆகிடுச்சு. நான் மோஸ்ட்லி விளாக் பண்ண மாட்டேன் நினைக்கிறதுக்கு அப்புறம். ஏன்னா நீங்களும் பார்க்குறதுக்கு ஒன்றும் இருக்காது, வெரி போரிங்காக இருக்கும். ஸோ அப்படியே நான் முடிஞ்ச வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக விளாக் பண்ணி உங்களுக்கு நான் போடுற வீடியோவில்.
லெட்ஸ் கோ. காலை வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்று நைட்டு சுத்தமாக விளாக் பண்ணவே இல்லை. எல்லாம் இருக்கா ஒன்றுமே இருக்காது. காட்டுறதுக்கு எப்படி நான் காட்டணும், சும்மா பேசிக்கிட்டே இருக்கணும். என்னாச்சு ப்ரோ? மைக்கு மாட்டாமல் விளாக் பண்ணிட்டு கிடக்குறேன். சத்திய சோதனை. தலைவன் வேறு மைக் போடாமல் வேறு லெவல் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு கலக்கு போகணுன்ட்டு பேர் இன்றைக்கி தான் நடந்திருக்கு. என்னாச்சு? போகலாம். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம சுரேஷுக்கு பேர் நம்ம வண்டி ஓட்டிட்டு வர்றாரு. நம்ம பசுபதி சுரேஷ் வண்டி ஓட்டுறாரு. அப்படியே வாங்க போகிற வழியில் கண்டினியூ பண்ணுவோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் சரியான சம்பவம் பண்ணிட்டேன். நான் பாட்டு விளாக் பண்ணிகிட்ருக்கேன். கடைசியில் பார்த்தா மைக் இன்சர்ட் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ தான் மைக் போட்டேன். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி தான் போல். ஸோ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட வந்தோம். நேற்று ஃபுல் டேங்க் போட்டிருந்தேன். லோ ஃபியூலுக்கு வந்துருச்சு ஆக்சுவலி. பட் தென் இப்போ என்ன காமிக்குதுன்னா 120 கிலோமீட்டர்ஸ் இன்னும் போகணும் ஃபியூல் ரேஞ்சு காமிக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஃபுல் டேங்க் போட்டுருவோம் இப்போ இன்றைக்கி ஒன்று அப்படின்ட்டு போட போகிறோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. தூரல் வர போட்டு நேற்று நைட்டே மழையில் நனைஞ்சு தான் வந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா மழை வர பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. எப்படி என்னன்னு தெரியலையே. போய் சேர்ந்துருவோம். நனையாமல் போனால் போதும். நனைஞ்சா பிரச்சனை இல்லை. நனைஞ்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஓட்டும்போது குளிரும் ஓவராக. என்கிட்ட வேறு எதுவுமே இல்லை. ஆர்டர் பண்ண ஜாக்கெட்டு அது இதுன்ட்டு எதுவுமே வரல. ஒன்று கூட வரல. இப்போ தான் மெயிலே வருது எனக்கு இந்த மாதிரி ஆண்டி அப்படின்ட்டு. நான் ட்ரிப்புக்கு போகிறதுக்காக ஆர்டர் பண்ணால் நான் ட்ரிப்பு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் டெலிவரி பண்ணுவீங்க போல் அப்படி இருக்குது. பட் வெதர் செம்மையாக இருக்குது. இப்படியே இருந்தால் ஓகே, சூப்பராக இருக்கும். வேறு அளவு அல்ட்டியாக இருக்கும். ஆலப்பி இன்றைக்கி பிளானு 300 சம்திங் கிலோமீட்டர்ஸ் வந்தது. ஸோ 4:30 ஹவர்ஸ் ஆகும். 4 hours 30 minutes ஆகும்னு போட்டிருக்கு. பார்ப்போம் எத்தனை மணி நேரத்தில் போகிறேன்ட்டு. அவ்வளோ சீக்கிரம் போய் ஒன்றும் பண்ண போகிறது இல்லைன்னா எப்படி இன்றைக்கி ஒன்றும் பண்ண முடியாது. போயிட்டு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்க மழையே தெரியல அந்த சைடு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபாகு, மழை பெய்யுது. லொக்கேஷன் தாறு மாதிரி தக்காளி சோறு. கைஸ் ரோடு சூப்பராக இருக்குது பாருங்களேன். 2 பக்கமும் மரம், நடுவில் ரோடு, குட்டியோன் ரோடு. ஜில்லுன்னு இருக்குது, குளிருது ஆக்சுவலி. 5 hours later. மக்களே வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஆலப்பி ரீச் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2.8 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஒரு 6 minutes ரீச் ஆகிருந்துச்சு. இவ்வளோ நேரம் செம்ம வெயில் கைஸ். வெயில் மட்டும் இல்லாமல் இங்கே கேரளாவில் ஹைவேஸே கிடையாது. ஃபுல் ரோடு இப்படி தான் இருந்தது. 200 கிலோமீட்டர் இப்படி தான் ஓட்டிகிட்டு வந்தோம். அப்பா தலைவலி, என்ன தலைவலின்றீங்க. வெயில் வேறு செம்ம வெயில். வரும்போது மழை, அங்கே கிளம்பும்போது மழை பெஞ்சிச்சு பொள்ளாச்சிலேருந்து கிளம்பும்போது. பட் கேரளாவுக்குள்ளே வந்ததுலேருந்து பல்ல இழிச்சிச்சு வெயில். அப்பா இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் நம்ம வந்து உள்ளே போயிடுவோம். நான் வந்து இப்போ வந்து ரோடு வாரியர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். 390 டியூக் 390. அவர் வந்து நம்மளோட அட்வென்ச்சர் ஓட்டிகிட்டு இருக்காரு. தலைவருக்கு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் வண்டி. செம்மையாக இருக்கு. இப்போ தான் வெதரே மாறிச்சு ஆக்சுவலி. ஒரு லாஸ்ட் ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸாக தான் வெதர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஏன்னா பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பீச்சு. இந்த மேப்பில் பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம ஈசிஆர் மாதிரி தான் ஃபுல் ஒரு ஸ்ட்ரெச் இப்படி தான் இருந்தது. நல்லா இருந்துச்சு. இது எவ்வளோ நாள் ஆசை தெரியுங்களா ஆலப்புழா வரணுன்றது. பீச் வந்து ரைட் சைடு. அது வந்து ஈவினிங் போகும். முதல்ல போயிட்டு என்ன இது ஸ்டேக்கெலாம் எதுவும் பிளான் பண்ணவே இல்லை. அதெல்லாம் போய் பார்க்கணும். ஆலப்புழா வந்தாச்சு. ரொம்ப நாள் கனவு ஆசை. விடிவி படம் பார்த்ததுலேருந்து எனக்கு ஆசை. எப்போ 2010 11 வந்தது அந்த படம். 10 வருஷமான ஆசை. எங்கள் பசங்கிட்ட அவங்ககிட்ட கேட்டாலும் போகலான்னு சொல்லலே தவிர அதுக்கான அறிகுறியை காமிக்க மாட்டானுங்க. கடைசியாக நம்ம வண்டி வாங்கிட்டு தான் பிளான் பண்ணிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்ல, லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வந்த மாதிரி புது வண்டியில் கெத்தாக வந்தாச்சு. சூப்பர். ஸோ காய்ச்சி பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டு மேப்பில் வந்து ஆலப்புழான்னு போட்டு வந்துட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக அது வந்து ஒரு டவுன் சென்டர் இதுவை காமிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அங்கே ஆட்டோக்காரங்கிட்ட கேட்டு எங்கே எப்படி போகிறதுன்னு கேட்டோம். அவர் வந்து இப்படி இந்த பக்கமாக ஒரு வழி சொல்லியிருக்காரு. அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வாங்க போய் பார்ப்போம் அப்படின்ட்டு. வினைத்தண்டர் வேலை மாதிரி நம்ம போக முடியுமான்னு பார்ப்போம். இதோ இருக்கு ரிவர் போட்டு. இதோ இருக்கு வருங்க. இதுதான் நம்ம ரிவரா? தண்ணி தான் அங்கேயும். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க, ஆல்ரெடி ஆள்லாம் இருக்காங்க.
அப்படியா? மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த அங்கே ஒரு டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் மாதிரி ஒன்று தான் அங்கே கேட்கலான்னு ஃப்ரெண்டு இறக்கி விட்டப்போ முன்னாடி ஒரு 2 பேர் ஸ்கூட்டியில் போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நம்ம ரோடு வரைகிட்ட பேசியிருக்காங்க. அவங்க வந்து போட் வச்சுருக்காங்களாம், அவங்களே கூப்பிட்டு போகிற அப்படின்றாங்க. ஆலப்புழா பார்த்துக்கோங்க மக்களே. வா, ரொம்ப நாள் ஆசை இங்கே வரணுன்ட்டு. முடிஞ்சு செக்லிஸ்ட் டான். இந்த மாதிரி பல செக்லிஸ்ட் இருக்குது, என்றைக்கு முடிக்கிறது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா முடிப்போம் டைம் கிடைக்கிறப்போ, இந்த மாதிரி எப்போயாவது சான்ஸ் கிடைக்கிறப்போ. ஸோ போயிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டோம் போட்டுக்கு அது இதுன்ட்டு. பட் தென் அவங்க வந்து ஃபஸ்ட்டு போட்டை பாருங்கள் அதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்றாங்க. எப்படின்னு தெரியல, மொக்கையாக இருக்குமா நல்லா இருக்குமான்ட்டு. போய் பார்ப்போம் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்ன எது சொல்கிறாங்கன்ட்டு. நாங்கள் வரோம், சூப்பராக இருக்கும் வண்டி போட்டில் போகிறது. வேறு லெவலா? பின்னாடி பஸ் உட்காந்து வேற லெவல். அங்கே பாருங்க, வா ட்ரெயின், போட்டில் ட்ரெயின். டே என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? என்னடா ட்ரெயின்லாம் மிதக்குது. ட்ரெயின் ஸ்டேஷன் அது இங்கே பாருங்க, ஆலப்புழா டெர்மினல். ஓ வேற லெவல் பண்ணி வச்சுருக்காங்களே. வா, என்ன ரெசார்ட்டை கூப்பிட்டு வந்திருக்காரு, மழை பெய்யுது. ஸோ காசு பார்த்தீங்கன்னா பிளான் கேன்சல் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து இப்போது போட் ஹவுஸில் தக்க போகிறதில்ல, ஏன்னா நமக்கு வந்து டைம் இல்லை. நாளைக்கு காலையிலே சீக்கிரமாக நாங்கள் வேகமான் போகிறோம். வாகமான் போகிறதால எங்களுக்கு எப்படியும் ஊர் சுற்று. ஸோ எப்படியும் நமக்கு ஊர் சுற்றுறதுக்கு டைம் இருக்காதுன்றதால நம்ம வந்து போட் ஹவுஸ் எடுக்கலை. எதுக்கு வேஸ்ட்டாக செலவு பண்ணிக்கிட்டுன்ட்டு இப்போ வந்து நம்ம வந்து பீச்சில் போய்ட்டு ரூம் எடுத்துக்கலாம். ரூம் எடுத்துகிட்டு அங்கே தங்கிட்டு மார்னிங்லாம் கிளம்பி போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கும் இப்போதைக்கு. சூப்பராக இருக்காண்ணா. பட் மழை வந்ததால் எப்படி இப்போது நம்ம வந்து போட் ஹவுஸ் எடுத்திருந்தாலும் மழை பெய்யறதால எங்கேயுமே கூப்பிட்டு போக மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து வாட் எவர் இட் இஸ் நமக்கு நல்லது தான். ஈவினிங் ஒரு 4-5க்கு வந்து பார்ப்போம். மழையெல்லாம் பெய்யலைன்னா நம்ம வந்து ஒரு ரைடு ஒன்று போவோம் போட்டில். ஆலப்புழா வந்துட்டு போட்டில் போகலன்னா அது தப்பாயிரும், தெய்வ குத்தமாயிரும். ஸோ அதனால தான் பார்ப்போம். வாங்க, நம்ம நேரம் எப்படி இருக்குன்னு தெரியலையே. மக்களே இப்போ பார்த்து ரூம் எடுத்தாச்சு, ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நிறைய பிளானோட நான் வந்தேன். ஆக்சுவலி செம்ம எக்ஸைட்டடாக இருந்தேன் நான் ஆலிப்பி வரதுக்கு. பிகாஸ் எனக்கு வந்து ஆலிப்பி வரணுன்றது ரொம்ப வருஷமாக ஆசையாக இருந்தது. பட் தென் நமக்கு நேச்சர் சப்போர்ட் பண்ணல. ஏன்னா செம்ம மழை வந்து நின்னோம். அப்போது இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, ஒரு ஸ்கூட்டியில் வந்து கேட்குறாங்க அப்படின்ட்டு. அந்த இடத்துல அவர் வந்து கொஞ்சம் முன்னாடி கூப்பிட்டு போய் நிறுத்தி எங்களுக்கு ஃபோட்டோலாம் காமிச்சாங்க, இந்த போட் ஹவுஸ் அது இதெல்லாம். அடுத்து 2 செகண்டில் மழை, செம்ம மழை. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் மழை பெஞ்சிட்டே இருக்குது. அப்புறம் என்ன பண்ணோம், கொஞ்சம் இடம் இருந்தது, அப்படியே ஃபோனை ஓப்பன் பண்ணி ரூம்ஸ் செக் பண்ணோம். போட் ஹவுஸ்லாம் போனால் கொஞ்சம் சூட்டபுளாக இல்லை ஆக்சுவலி. ஏன்னா நமக்கு வந்து காலையிலே கிளம்புறதால எதுக்கு வேஸ்ட் அவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து பண்ணல. ஸோ இப்போ வந்து இந்த ஒரு பீச் ரெசார்ட் ஒன்று கிடச்சிது, செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. லக்கிலி எப்படி சொல்கிறது, ஒரு ஆக்சிடென்ட் நடக்கணுவாங்களா அந்த மாதிரி தான் இந்த ஒரு ரெசார்ட் கிடச்சிது. ஜஸ்ட் 1500 for 3 people. வேறு லெவல் 1 நைட்டுக்கு. இங்கே பாருங்கள், அப்படியே வியூ பாருங்கள், வேறு லெவலில் இருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல? பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம நேற்றுலேருந்து ரைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பட் உங்களுக்கு நான் இன்னும் நம்ம சுரேஷ் பிரதரை காமிக்கவே இல்லை. நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் இன்னும் காமிக்கவே இல்லை அவரை. இப்போ வந்து நம்ம உள்ளே போய்ட்டு காமிக்கிறேன். ரூம் வந்து ரொம்ப மெஸ்ஸி ஆயிடுச்சு, ஏன்னா ஃபுல்லாக எல்லாமே நனைஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. என் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. இப்போ போயிட்டு நான் போய் மாற்றணும். லாக்கை முடிச்சுட்டு போயிட்டு மாற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன இன்றைக்கி மோஸ்ட்லி எதுவும் பிளான் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆலப்புழா சுவாஹா அப்படின்னு சொல்லிடலான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் திரும்ப வருவோம், அப்போ வந்து நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட் டோன்ட் வரி, இது வந்து ஜஸ்ட்டு ஃபஸ்ட் டே தான். இன்னும் ஒரு 2-3 நாள் இருப்போம்னு நினைக்கிறேன். 2-3 நாள் ட்ராவல் ட்ரிப் இருக்குது. வேகமான், முன்னார், இடுக்கி, தேக்கடி அதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 1 by 1 போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா எப்போயுமே இதெல்லாம் வாழ்க்கையில் சில அடிகள் விழத்தான் செய்யும். அந்த மாதிரி தான். நம்ம வந்து அவங்கள இன்ட்ரோ கொடுக்கலாம். இதுதான் நம்ம ரூமு. பாருங்கள், தலைவர் வந்து ஒரே பிஸியாக இருக்கார். சப்ஸ்கிரைப்ஸ் கூட எல்லாம் காதல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்பாதீங்க, பொய். இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சுரேஷ் பிரதரோட யூடியூப் ஃப்ரெண்டு. அவரு தான் நம்ம இந்த பிளானுக்கு. நம்பாதீங்க அதெல்லாம், அது வந்து சும்மா கேமரா முன்னாடி தான் சொல்லுவாங்க. அடுத்து இருக்க தோரணை பார்த்தீங்களா, வேற லெவல். பொள்ளாச்சி பாவம் ஆசைப்பட்டு வந்தார். அட்வென்ச்சர் நம்ம ஜாலியாக லாங் ரைட் போவோம், கேரளாவில் ஓட்டு. ஆனால் நான் வாங்கிட்டு தரவே இல்லை, நானே தான் ஓட்டிட்டு. நானும் காலையில் ஒரு வாரத்துக்கு சும்மா கேட்டேன், ப்ரோ வண்டி ஓட்டுங்க அப்படின்ட்டு. காலையில் வண்டி எடுத்தார். இது வரைக்கும் இங்கே
ஹோட்டலுக்குள்ள எடுத்துட்டு வந்து விடுறது கூட அவர் தான் எடுத்துட்டு வந்துருக்காரு. என்கிட்ட காட்டுற கையில கூட கொடுக்கல. நானும் ஆசையா கேரளா ஃபர்ஸ்ட் ட்ரிப் லாங் ட்ரிப்லாம் போற அப்படின்னு வந்தேன். பரவாயில்ல, இந்த மாதிரி செலிபிரிட்டி நம்ம வண்டியை ஓட்டினாங்கன்றது ஒரு பெருமை தானே. அதே நம்ம சொல்லிக்கலாம். தமிழ்ல கூட அதான் போடுவோம், செலிபிரிட்டி டிரைவிங் மை பைக். அதெல்லாம் தலைவர் சொல்லிருந்தார், லாங் ரைட் ஓடிட்டு வந்துட்டு நான் வந்துட்டு ரிவ்யூ சொல்றேன் அப்படின்ட்டு மைலேஜ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம சுரேஷ் பிரதர் வராரு. ப்ரோ நம்ம நண்பர்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் எவ்ரிபடி. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட்டு செலிபிரிட்டி வராங்க. இருங்க எதுவும் சொல்லிடுறாங்க. சொல்லுங்க. வணக்கம் மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் நம்ம ரூம் பாருங்களா, எப்படி இருக்கு பாருங்க. ஒரே மெஸ்ஸி ஓவராக நம்ம அராத் பண்ணியாச்சு. நாளைக்கு போகிறப்போ இன்னும் கேவலமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இதோட எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ இதோட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் பண்ண முடியாது. நைட்டு பீச்சுக்கு போனால் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக எதாவது ட்ரை பண்ணுறோம். மழை இருந்துச்சுன்னா அதை வெளில போகிறது பண்ணுறது ஆக்டிவிட்டிஸ் எதாவது பண்ண ட்ரை பண்ணுறோம். அப்படி இருந்ததுன்னா அது இதுக்கப்புறம் அது வரும். அப்படி இல்லைன்னா இது கடைசியாக இருக்கும். பாய் பாய், see you guys. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம. வணக்கம் மக்களே. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணியாச்சு. ஜொமேட்டோவில் தான் ஆர்டர் பண்ணோம். நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வந்து பில்லு பார்த்தீங்கன்னா 1000 வந்துருச்சு. ஆனால் வந்தது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம செலிப்ரிட்டி யூடியூபர் வந்து ரிவ்யூ கொடுப்பாரு எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 3 கேரளா பரோட்டா, 3 பட்டர் சப்பாத்தி, 3 நார்மல் சப்பாத்தி. இது ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், பட்டர் சிக்கன் டோப்பியாஸா, கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம், அதோட வீடியோ முடிப்போம். ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு. ஒரு 7-8 ஆக போகுது. ஃபுட்டெல்லாம் முடிஞ்சிச்சு. ஃபுட்டு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம். நீங்கள் எப்படி ப்ரோ, ஃபுட்டு எப்படி இருந்தது? நான் 5 அவுட் ஆஃப் 10 தான். ஓகே, நான் 10 ஆகுனா நான் ஒரு 4 தான் கொடுப்பேன். ஏன்னா ரீசன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஸோ சார் வந்து நிறைய அவுட் ஃபுட்டே சாப்பிட்டதால அவருக்கு பழகிடுச்சு. நமக்கெல்லாம் வீட்டு ஃபுட்டு நிறைய சாப்பிட்றோம். ஸோ அதனால் ஃபிட்டாகல, ஸ்வீட்டாக இருந்துச்சு. இங்கே இருக்கிற லோக்கல்ஸ் அப்படி சாப்பிட்றாங்க போல. பட் ஓகே தான், டீசெண்டாக இருந்துச்சு. ஃபுட் டீசெண்டாக இருந்து ரொம்ப மோசம் பண்ண முடியாது. இந்த டேஸ்ட் நம்மளுக்கு பிடிக்கல, ஸ்வீட்டாக இருக்குது. ஸ்பைஸியாக நம்ம எதிர்ப்போம். அதே தான் அவங்களுக்கு செட் ஆகலை. எனக்கும் செட் ஆச்சுலாம் சொல்ல முடியாது. பட் என்ன சொல்கிறது, அந்த ஒரு இது இல்லை, என்ன சொல்கிறது, ஒரு ஃபயர் இல்லை ஃபுட்டில். ஏதோ சாப்பிடணுமே பசியில் இருந்தோம். அதுவும் காலையில் 8-9 மணிக்கு சாப்பிட்டோமா. அப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ தான் ஈவினிங் தான் வந்து சாப்பிட்டோம். ஸோ அதனால் அதுதான். ஸோ ஃபுட் ரேட்டிங் அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஒன்றும் பண்ணவே முடியல. இன்னும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. அதனால் வெளியில் எங்கேயும் போகவும் முடியல, வ்ளாக் பண்ண முடியல. ஈவினிங் நிறையா பிளான் வச்சுருந்தோம். வந்துட்டு ரூம் வந்துட்டு போயிட்டு அந்த போட் ஹவுஸ் கிட்டே போயிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வரலான்னு இருந்தோம். அதுவும் போக முடியல, மழை பெஞ்சிட்டு இருந்ததால். ஸோ டோன்ட் வரி, இந்த வீடியோ கொஞ்சம் ஒரு லோவாக தான் இருக்கும். பட் நெக்ஸ்ட் வீடியோவில் செம்மையாக பண்ணிடலாம். நிறையா பிளான் பண்ணி வச்சுருக்கோம். வேகமான் போகிறோம். நாளைக்கு காலையில் வந்து early morning ரெடியாக இங்கேருந்து கிளம்பிட்டு நம்ம போயிட்டு நிறையா பண்ணுவோம், சூப்பராக பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்கள். ஸோ கீப் வாட்சிங். வில் see you in the next video. Bye. கொஞ்சம் பாடி வியூ பாயிண்ட் பாருங்க. டிராவல் பண்ண அந்த இடத்துல வந்து குக்கிங் பண்ணிட்டு சொல்லுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க எப்படி.